ஹலோ ஆஸ்பிரன்ஸ், டேட் இன்னைக்கு 6 ஜூலை 2021. இன்னையோட த ஹிந்து எடிட்டோரியல் டிஸ்கஷன் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் சார்ஸ் கோவிட்-19ஓட வைரஸோட ஒரிஜின் எங்கேருந்து அப்படின்றத பற்றின ஆர்டிக்கல். இதை வந்து சயின்ஸ் எப்படி கண்டுபிடிக்கும் அண்ட் ஆல்சோ இதுக்கு வந்து பொலிட்டிக்ஸ் எவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்றத பற்றின ஆர்டிக்கல். செகண்ட் ஆர்டிக்கல் ஆல் இண்டியா ஜுடிஷியல் சர்வீஸ் அப்படின்ற ஒரு இன்ஸ்டிடியூட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கான அவசியம் என்ன அண்ட் ஆல்சோ சென்டர் அந்த விதத்தில் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றின ஆர்டிக்கல். ஃபர்ஸ்ட் சார்ஸ் கோவிட்-2 எங்கேருந்து வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஊஹான் அப்படின்ற சிட்டியில் தான் ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்ஷன் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ வந்து இந்த ஊஹான் சிட்டி அப்படின்றத தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணுவோம். ஸோ வந்து வைரஸோட ஒரிஜின் கண்டுபிடிக்கிறது அப்படின்றது பேசிக்காக சயின்ஸோட ஒர்க் அண்ட் வந்து இதில் வந்து பாலிட்டிக்ஸ் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இந்த ஹோலோட ஆர்டிக்கிளோட கண்டெக்ஸ்ட். அண்ட் இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. லைக் ஒரு டவுன் இருக்குது அண்ட் அந்த டவுனில் ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்குது அண்ட் அங்கே இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது ரேடியேஷன் ரிலேட்டட் பிரச்சனை ஏதாவது வந்துச்சுன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் டவுட் வந்து அந்த நியூக்ளியர் பிளான்ட்டில் தான் இருக்கும். ஒருவேளை நியூக்ளியர் பிளான்ட் அண்ட் ஆல்சோ ஒரு ரிசர்ச் சென்டர் அங்கே வந்து ரேடியேஷன் மெட்டீரியல்ஸை வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து டவுட் வந்து பிரியும். லைக் இந்த நியூக்ளியர் பிளான்ட்டாலையும் இருக்கலாம், இல்லைனா ரிசர்ச் சென்டராலையும் இருக்கலாம். பட் ஆனால் ஒரு தேர்ட் கேஸ் வருது. லைக் இந்த ரெண்டு பாடியும் லைக் பிளான்ட்டும் அண்ட் ரிசர்ச் சென்டரும் அவங்களோட குப்பைகளை போய் ஒரு இடத்துல கொட்டுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த 3 இடத்து மேலேயும் டவுட் வரும். அதே மாதிரி தான் இப்போ ஊஹான் கேஸ்லேயுமே நமக்கு வந்து வேரியஸ் பாயிண்டில் வந்து டவுட் இருக்குது. எந்தெந்த பாயிண்டில் நமக்கு டவுட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஊஹான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜி. லைக் இந்த வைராலஜி இன்ஸ்டிடியூட் வந்து சைனாவில் ஊஹான் சிட்டியில் இருக்குது. ஸோ வந்து இது பேசிக்காக ஒரு ரிசர்ச் சென்டர் அண்ட் இந்த ரிசர்ச் சென்டரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா வைரஸை வந்து சீக்ரெட்டாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பேசிக்காக இது வந்து இந்த ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் மேலே தான் எல்லா தப்புமே அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து யார் சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா தான் இந்த பேண்டமிக்கே ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்கிற சில கண்ட்ரீஸும் அண்ட் இதுதான் இவங்க தான் உருவாக்கி உலகத்தையே த்ரெட்டன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிற சில ரிசர்ச் பேப்பர்ஸும் இந்த தியரியை முன் வைக்கிறாங்க. ஸோ இதுக்கான எவிடன்சஸ் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊஹான் இன்ஸ்டிடியூட்டில் சில டாக்குமெண்ட்ஸ் மிஸ் ஆகிருக்கு. லைக் இந்த ஊஹான் இன்ஸ்டிடியூட்டோட வெப்சைட்டில் சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் வந்து மிஸ் ஆகப்பட்டிருக்கு. அண்ட் ஆல்சோ 2012 ஊஹான் பக்கத்தில் இருக்கிற ஒரு மைனில் பேட்லேருந்து ஒரு வைரஸ் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த வைரஸோட பேரை வந்து பேர் மாற்றி வச்சுருக்காங்க இந்த ஊஹான் இன்ஸ்டிடியூட்டில். அண்ட் ஆல்சோ இந்த ஊஹான் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் வேலை பார்த்த சில ரிசர்ச்சர்ஸ் காணாமல் போயிருக்காங்க அண்ட் சில ரிசர்ச்சர்ஸ்க்கு மர்மமான சில நோய் வந்திருக்கு. அண்ட் இந்த எல்லா ரீசனை தாண்டி ஒரு முக்கியமான எவிடன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊஹான் சிட்டியில் தான் இந்த கொரோனா அவுட் பிரேக் வந்திருக்கு. ஸோ ஆல்சோ இது வந்து டைரெக்டாக ஊஹான் மேலே இருக்கிற சஸ்பீஷியஸை நமக்கு அதிகப்படுத்துது. அண்ட் அடுத்த தியசிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நேச்சுரல் ஸ்பில் ஓவர் ஈவெண்ட்டாக இருக்கலாம். லைக் பேட்டில் இருந்து தான் இந்த கொரோனா வந்திருக்கு அப்படின்றத மேஜராக குளோபலில் இருக்கிற எல்லா ரிசர்ச்சர்ஸுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்து ஒரு நேச்சுரலாக பேட் கிட்டேருந்து ஒரு அனிமல் கிட்டேயோ இல்லை அந்த அனிமல்லேருந்து ஒரு ஹியூமன் கிட்டேயோ இந்த வைரஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2002 சார்ஸ் அதாவது சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் சதர்ன் சைனாவில் இன்ஃபெக்ஷன் பரவ ஆரம்பிச்சிச்சு. இதுவுமே ஒரு பேட்லேருந்து வந்த கொரோனா வைரஸ் தான். அண்ட் இது பேட்லேருந்து ஒரு அனிமல் கிட்டேயும் அண்ட் அனிமல்லேருந்து மனுஷங்க கிட்டேயும் கூங்டாங் ப்ரொவின்ஸ் அந்த ப்ரொவின்ஸில் இருக்கிற ஒரு மார்க்கெட்லேருந்து தான் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ அது மாதிரியே கோவிட்-19 வைரஸும் பரவிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கோவிட்-19 ஒரு பேட்லேருந்து வந்த கொரோனா வைரஸ் தான். அண்ட் செகண்ட் எவிடன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வைரல் டிசீசஸ் லைக் ஹெச்ஐவியாக இருக்கட்டும், எபோலாவாக இருக்கட்டும், இல்லைனா மெர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா நிப்பாவாக இருக்கட்டும், இது எல்லாமே அனிமல்லேருந்து ஹியூமன்ஸ் கிட்ட பரவுனது தான். ஸோ இது வந்து ஒரு நேச்சுரல் ஸ்பில் ஓவராக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சார்ஸ் வந்து பேசிக்காக ஹுனாம் மார்க்கெட் இன் ஊஹான் இந்த இடத்துல இருந்து தான் பரவச்சு. அந்த மார்க்கெட்டை தான் நமக்கு ஃபஸ்ட்டு இங்கேருந்து தான் கேசஸ் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மார்க்கெட்டில் நிறைய ஃப்ரோசன் அண்ட் லைவான மீட்ஸ் அனிமல் மீட் வந்து விற்கப்படும். ஸோ அனிமல்லேருந்து ஹியூமனுக்கு பரவி இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் இருக்குது. பட் ஆனால் இந்த மாதிரியான எந்த தீசிஸ்க்குமே ப்ராப்பரான எவிடன்ஸ் இது வரைக்கும் கிடைக்கல. லைக் அதை வந்து சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு ப்ராப்பரான எவிடன்ஸ் கிடைக்கல.
ஸோ ஒரு சயின்டிஃபிக் ப்ரூஃப் கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ப்ராசஸை ஒரு ஆர்கியாலஜிக்கல் ப்ரூஃபோட நம்ம வந்து கம்பேர் பண்ணுறாங்க. லைக் ஆர்கியாலஜிஸ்டோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்ஷியன் சிவிலைசேஷன், மண்ணுக்குள்ளே புதைஞ்சு போய் இருக்கிற சிவிலைசேஷனை மண்ணுக்குள்ளே தோண்டி சில சின்ன சின்ன க்ளூஸ் யூஸ் பண்ணி இந்த சிவிலைசேஷன் இப்படிலாம் இருந்திருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் அவங்களோட மேஜர் டியூட்டி. ஸோ அதே மாதிரி ஒரு வைராலஜிஸ்டோ இல்லை மாலிகுலர் எபிடமியாலஜிஸ்டோ, அதாவது சயின்டிஸ்ட், இருக்கிற எவிடன்சஸ் லைக் மண்ணை தோண்ட வேண்டியது இல்லைனாலும் சில முக்கியமான க்ரூஷியல் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து லாஸ்ட் ஆன்சிஸ்டர்ஸோட, அதாவது சார்ஸ் கோவிட் வைரஸோட ரிலேட் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வேண்டியதும் சயின்டிஸ்டோட ஒர்க். அண்ட் இது வந்து ரொம்ப ஈஸியான ஜாப் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சயின்டிஃபிக் ப்ரூஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைரஸ் சாம்பிள் வந்து நம்ம இயர்லியஸ்ட் கேஸ் எங்கே ஃபர்ஸ்ட் கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கோ அதோட வைரஸ் சாம்பிளை நம்ம கலெக்ட் பண்ணணும். அண்ட் அப்படி கலெக்ட் பண்ண வைரஸ் சாம்பிளை நம்ம வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணி அதை வந்து இதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச வைரஸோட ரிலேட் பண்ணணும். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த வைரஸ் வந்து வேறு எங்கேயுமே ரெஜிஸ்டர் ஆகலையா அப்படின்றதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிச்சி அந்த கண்டுபிடிச்ச சீக்வென்ஸை ஒரு இடத்துல ஃபிட் பண்ணி ஓகே இதுதான் இதோட ஒரிஜின் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச்சோட ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஈஸியான ஜாப் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லியஸ்ட் டிடெக்டட் கேஸ் ஆஃப் வைரஸ் சாம்பிள், இந்த ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் ஆன கேஸ் அப்படின்ற கேஸ் வந்து இன்னும் கரெக்டாக எங்கே அப்படின்னு கண்டுபிடிக்கல. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்த கேசஸ் எல்லாமே ரொம்ப சிம்டம்ஸ் கம்மியாக ரொம்ப சிவியராக இல்லாத ஒரு டிசீஸாக தான் இருந்திருக்கு. அண்ட் மோரோவர் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்படலை. ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்படாதவங்கள்ட்ட இருந்து நம்ம சாம்பிள்ஸ் நமக்கு கிடைச்சிருக்காது. ஸோ ஏர்லியஸ்ட் பாசிபிள் வைரஸ் சாம்பிள்ஸ் வந்து நமக்கு கிடைக்கல. அதுதான் உண்மையான விஷயம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 2 ஸ்ட்ரெயின் இருக்குது. சைனாவில் வூஹான் சிட்டியில் மொத்தம் 2 ஸ்டெயின் இருக்குது. ஒன்று வந்து ஏ ஸ்டெயின் அண்ட் இன்னொன்று வந்து பி ஸ்டெயின். ஏ ஸ்டெயின் வந்து ஏர்லியஸ்ட் ஸ்டெயின் அண்ட் நமக்கு கிடைச்ச வூஹானில் இருக்கிற சாம்பிள் எல்லாமே வந்து பி ஸ்டெயினாக தான் இருக்குது. ஸோ பி ஸ்டெயினுக்கு முன்னாடியே ஏ ஸ்டெயின் அப்படின்றது இருந்திருக்கணும். அண்ட் ஆல்சோ நமக்கு வந்து அந்த ஏ ஸ்டெயினோட சாம்பிள்ஸ் இன்னும் கிடைக்கவே இல்லை அப்படின்றது தான் உண்மை. ஒருவேளை ஏ ஸ்டெயின் கிடைச்சிச்சு அப்படின்னா கொரோனா வைரஸோட ஒரிஜின் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் 3வது விதமாக என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, வூஹானோட மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து சில சாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த சாம்பிள்ஸில் கொரோனா வைரஸ்க்கான சாம்பிள்ஸ் வந்து இருக்குது. பட் ஆனால் அதுதான் ஏர்லியஸ்ட் பாசிபிளான கேஸா அப்படின்றது நமக்கு தெரியல. மேபி அது வந்து சோர்ஸ் ஆஃப் வைரஸாகவும் இருக்கலாம், இல்லைனா வைரஸ் பரவின ஒரு இடமாவும் இருக்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரியான சேலஞ்சஸ்லாம் நமக்கு அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா சயின்ஸ்க்கு சில க்ளூஸ் கிடைக்கும், ஆர்கியூமெண்ட்ஸ் கிடைக்கும் அண்ட் எவிடன்சஸ் கிடைக்கும். அண்ட் இதை வச்சு தான் அவங்க லீட் பண்ணுவாங்க. பட் ஆனால் இவங்க லீட் பண்ணுறதுக்கு சயின்ஸ்க்கு கம்ப்ளீட்டான ஃப்ரீடம் இருக்கணும். லைக் அந்த ஃப்ரீடமை வந்து பாலிட்டிக்ஸ் வந்து இன்டரப்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாலிட்டிக்ஸ் என்ன இன்டரப்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா கான்ஸ்பிரன்சி நம்புறவங்க எல்லாமே வந்து சைனாவோட எக்கனாமியோட இதை ரிலேட் பண்ணுறாங்க. சைனா வந்து இந்த அவங்களோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு குளோபல் பேண்டமிக் சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு டார்கெட்டட் அக்விசிஷன் பண்ணுறாங்க. இது வந்து பேசிக்காக தப்பு. நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு ஒரு விஷயத்தை ஒரு கேஸை வந்து அனலைஸ் பண்ணக்கூடாது. கேஸ் அனலைஸ் பண்ணிட்டு தான் கன்க்ளூஷனுக்கு போகணும். ஸோ வந்து சைனாவில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் கான்ஸ்பிரசி லைக் சைனா வூஹான் சிட்டிலேருந்து தான் வந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். எங்கே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வூஹான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜியில் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் தான் நமக்கு இது உண்மையா இல்லையா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ பட் ஆனால் எந்த ஒரு கண்ட்ரியாகவே இருந்தாலும் அவங்களோட ரிசர்ச் சென்டரில் ஒரு அக்விசிஷனோட போய் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த கண்ட்ரி ஒத்துக்காது. ஸோ சைனாவும் அவங்களோட ஸ்டாண்டில் கரெக்டாக இருக்காங்க. நாங்கள் அவங்களே உள்ளே விட மாட்டோம், நீங்கள் இதுக்குள்ளே போய் அனலைஸ் பண்ண முடியாது அப்படின்னு டேரெக்டாகவே சொல்லிட்டாங்க. ஸோ இதை எப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவோட கோஆப்ரேஷன் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ சைனாவோட கோஆப்ரேஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எதுக்காகலாம் சைனாவோட கோஆப்ரேஷன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சைனாவோட கோஆப்ரேஷன், அதாவது இந்த வேர்ல்ட் கான்ஸ்பிரசி லைக் சைனாலேருந்து தான் வந்திருக்கு அப்படின்ற கான்ஸ்பிரசியை வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் நம்பாமல் சைனா கூட கோஆப்ரேட் பண்ணி சில லீட்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்தெந்த வைரஸ் சாம்பிள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு நிறைய லீடு வந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஒருவேளை வேர்ல்ட் கம்யூனிட்டிஸ் ஒன்றா வந்தாங்க அப்படின்னா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட எக்ஸ்பர்ட்டோடு சேர்ந்து இந்த விஷயத்தை நம்ம டீப்பாக ரிசர்ச் பண்ண முடியும். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வூஹான் சிட்டியை சுற்றி இருக்கிற ஃபார்ம்ஸ், அதாவது வூஹான் மார்க்கெட்டுக்கு எந்தெந்த ஃபார்ம்ஸ்லாம் அனிமல் சப்ளை பண்ணுறாங்களோ அந்தந்த ஃபார்ம்ஸ்லாம் நம்ம வந்து சாம்பிள் சர்வே பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஓகே ஏர்லியஸ்ட் பாசிபிள் கேஸோட சாம்பிள் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ அந்த ஃபார்ம்ஸில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸோட
சீரோலஜி டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஆன்டிபாடிஸ் அவங்களுக்குள்ளே இருக்கா அப்படின்னும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அண்ட் இதை தாண்டி இன்னொரு இன்னோவேட்டிவான ஐடியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 பிளட் பேங்க்ஸில் சைனாவில் இருக்கிற எல்லா பிளட் பேங்க்ஸ்லேயுமே SARS-CoV-2க்கான ஆன்டிபாடிஸ் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா ஏர்லியஸ்ட் பாசிபிள் கேஸ் எங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பண்ணணும் அப்படின்னா சைனாவோட கோஆப்ரேஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் இதுக்கு ஒரு பொலிட்டிக்கலான ஒரு வியூ கொடுக்கறது ரொம்பவே தப்பான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹியூமன் பாப்புலேஷன் முன்னாடி வரணும் அப்படின்னா கொரோனா இதுலேருந்து நம்ம வெளியில் வரணும். கொரோனாலேருந்து நம்ம வெளியில் வரணும்னா கொரோனாவோட ஆரிஜின் தெரியணும். ஸோ அது ஆரிஜின் தெரிஞ்சால் தான் அதுக்கேற்ற மெடிகேஷன் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அப்படி க்ரியேட் பண்ணால் தான் ஹோல் ஆஃப் வேர்ல்டு எக்கனாமிக்கே ஒரு பூஸ்டாக இருக்கும். ஸோ இது வேர்ல்டு எக்கனாமி, அதாவது குளோபல் பார்ட்னர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணால் ஒரு பாசிட்டிவான சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கலோட ஹோல் ஆஃப் கண்டெக்ஸ்ட். அடுத்த ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரி பற்றின ஆர்டிக்கல். ஆல் இண்டியா ஜுடிஷியல் சர்வீஸ் அப்படின்ற ஒரு ஜுடிஷியல் சர்வீஸை உருவாக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் ரொம்பவே தீவிரமாக இருக்காங்க. இப்போ மொத்தமாக 3 ஆல் இண்டியா சர்வீசஸ் தான் இருக்குது. லைக் IAS இருக்குது, IPS இருக்குது அண்ட் IFS இருக்குது. இது 3 தான் ஆல் இண்டியா சர்வீசஸ். ஸோ இது இல்லாமல் ஒரு ஆல் இண்டியா சர்வீசஸை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அது பார்லிமெண்ட்டால் மட்டும்தான் முடியும். வேறு யாராலையுமே ஒரு ஆல் இண்டியா சர்வீசஸை க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ ஆல் இண்டியா சர்வீசஸை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம 2019 நிறைய கவர்மெண்ட் கமிட்டிஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இதை நிறைய ஸ்டேட்ஸ் லைக் அரௌண்ட் 4 ஸ்டேட்ஸ் அண்ட் ஹைகோர்ட் 2 ஹைகோர்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் இப்போ கவர்மெண்ட் நிறைய பாப்புலர் சப்போர்ட் இல்லாததுனால கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஓகே நாங்கள் ஆர்டினன்ஸ் மேக் பண்ணுறோம், ஆர்டினன்ஸ் மூலயமா ஒரு ஆல் இண்டியா ஜுடிஷியல் சர்வீசஸை நாங்கள் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு முடிவில் எடுத்துட்டாங்க. ஸோ இந்த டைரக்ஷனில் கவர்மெண்ட் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரிபியூனல்ஸோட ஹெட்டை டேரெக்டாக கவர்மெண்ட்டே அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அமெண்ட்மெண்ட் மூலயமா, ஆர்டினன்ஸ் மூலயமா. அண்ட் ஆல்சோ நிறைய ட்ரிபியூனல்ஸை அபாலிஷும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கான்ஸ்டிடியூஷன் பெர்ஸ்பெக்டிவில் ஆல் இண்டியா ஜுடிஷியல் சர்வீசஸ் பற்றி என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 233 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை யார் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி சொல்லுது. ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார் ஹைகோர்ட்டோட கன்சல்ட் பண்ணிவிட்டு. ஸோ 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976 என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டை எம்பவர் பண்ணிச்சு. ஒரு ஆல் இண்டியா சர்வீசஸை ஒரு பார்லிமெண்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ற பவரை பார்லிமெண்ட்க்கு கொடுத்தது. எந்த ஆர்டிக்கல் மூலயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 312. இந்த ஆர்டிக்கல் மூலயமா பார்லிமெண்ட்டு ஒரு ஆல் இண்டியா சர்வீசஸ் இன்க்ளூடிங் ஆல் இண்டியா ஜுடிஷியல் சர்வீசஸையுமே க்ரியேட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th ஷெட்யூல், அதாவது யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட், இந்த 3 லிஸ்ட்டும் இருக்கிற 7th ஷெட்யூலில் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கு. அமெண்ட்மெண்ட் பண்ணி ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் எடுத்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் போட்டிருக்காங்க. என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா administration of justice, constitution and organization of all courts except supreme court and high court. அதாவது supreme court and high court இல்லாமல் மற்ற எல்லா கோர்ட்டையுமே டைரெக்டாக அட்மினிஸ்டர் பண்ணுற பவரை எடுத்துக்கொண்டு போய் கன்கரண்ட் லிஸ்ட்டில் போட்டிருக்காங்க. ஸோ கன்கரண்ட் லிஸ்ட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் சென்டர் அண்ட் ஸ்டேட் கேன் மேக் லா. ஸோ இதுதான் கன்கரண்ட் லிஸ்ட். ஸோ இது மாதிரி பண்ணது மூலமா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு இருக்கிற பவரை கர்ட்லைல் பண்ணியிருக்காங்க. லைக் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இதில் லா மேக் பண்ணலாம், யூனியன் கவர்மெண்ட்டும் லா மேக் பண்ணலாம். பட் அப்படி மேக் பண்ணுற லா கான்ஃப்ளிக்ட் ஆச்சு அப்படின்னா யூனியனோட லா தான் ப்ரிவைல் ஆகும். ஸோ இதனால் இது பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரைன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்ணுது. அண்ட் ஆல்சோ ஃபெடரலிசம்க்கு அகேன்ஸ்டாக இந்த பிரின்சிபல் இருக்குது. அண்ட் இதில் வேறு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்பார்டினேட் கோர்ட்லேருந்து ப்ரொமோட் ஆகி வரவங்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டாக 50% ஆஃப் சீட்ஸ் ப்ரொமோஷன் மூலயமா ஃபில் பண்ணணும். ஸோ இது பாதிக்கப்படும். ஆல் இண்டியா ஜுடிஷியல் சர்வீசஸ் வந்துச்சுன்னா மேக்ஸிமம் எல்லா போஸ்ட்டுமே டைரெக்டாக ரெக்ரூட் பண்ணுறவங்கள தான் போடுவாங்க. ஸோ இந்த ப்ரொமோஷனல் அவென்யூஸ் டிஸ்டர்ப் ஆகப்படும். அண்ட் ஆல்சோ நிறைய லாங்குவேஜ் பேரியர்ஸ் இருக்கும். ஒரு ஆல் இண்டியா சர்வீசஸ் அப்படின்னு இருந்தாலே வேறு ஸ்டேட்டில் இருக்கிறவங்க வேறு ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ லாங்குவேஜ் பேரியர் அப்படின்ற பிரச்சனையும் இருக்கும். ஸோ ஆல் இண்டியா சர்வீசஸை பற்றி லா மினிஸ்டர் சொல்லும்போது என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்ஜினலைஸ் ஆகப்பட்ட சொசைட்டியில் இருக்கிறவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் ஆல் இண்டியா ஜுடிஷியல் சர்வீசஸை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இதுக்கான கிரவுண்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்ஸில் லைக் தமிழ்நாட்டில் அரௌண்ட் 69% ஆஃப் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. அரௌண்ட் அதில் 30% ஆஃப் உமன்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க.
அண்ட் சில ஸ்டேட்ஸ் லைக் யூபியாக இருக்கட்டும் அதில் வந்து ஒன்லி 20% ஆஃப் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க விமென்ஸ்க்கு. ஸோ ஆல் இண்டியா ஜுடிஷியல் சர்வீசஸ் மேபி இந்த மாதிரியான ஸ்டேட்ஸ் எங்கே ரெப்ரசன்டேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த மாதிரியான ஸ்டேட்ஸ்க்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். அண்ட் ஆல் இண்டியா ஜுடிஷியல் சர்வீசஸ் வந்துச்சு அப்படின்னா கேசஸில் டிலேஸ் வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இப்போ இருக்கிற கேசஸ் இப்போ ஏன் கேசஸ்லாம் ரொம்ப டிலே ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபார்டினேட் கோர்ட்ஸில் நிறைய வேகன்சிஸ் இருக்குது. அந்த வேகன்சிஸை ஃபில் பண்ணாலே கேசஸ் டிலே வந்து கம்மியாகும். இதுக்காக ஆல் இண்டியா சர்வீசஸோட தயவு தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறாரு. பட் ஆனால் நிறைய லா கமிஷன்ஸ் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும் இல்லைனா ஜுடிஷியல் ஜட்மெண்ட்டாக இருக்கட்டும் கேசஸாக இருக்கட்டும் இதிலலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து ஆல் இண்டியா ஜுடிஷியல் சர்வீசஸ் க்ரியேட் பண்ணலாம், அது தப்பு இல்லை, அண்ட் அதெல்லாம் ஃபேவர் பண்ணுற மாதிரி தான் இவங்க ஜட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கிரிட்டிசிசம் எல்லாமே ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங் ரீஃபார்ம்ஸ் வருது அப்படின்னா நிறைய கிரிட்டிசிசம் இருக்கும். ஸோ கவர்மெண்ட்டோட ரோல் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்டிசிசம் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரிஃபார்ம்ஸ் கொடுத்து ஒரு நல்ல இன்ஸ்டிடியூட்டை க்ரியேட் பண்ணுறது கவர்மெண்ட் வந்து ஃபார்வர்ட் லுக்கிங் கவர்மெண்ட்டோட ஒரு நல்ல பாலிசியாக இருக்கும். ஸோ ஆல் இண்டியா ஜுடிஷியல் சர்வீஸ் வருமா இல்லையான்னு தெரியல, பட் ஆனால் வந்துச்சுன்னா அது ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நிறைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் டிஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து கவர்மெண்ட் கரெக்டாக அட்ரஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளோட கன்சர்ன். இன்னையோட த ஹிந்து எடிட்டோரியல் டிஸ்கஷன் இவ்வளோ தான். நாளைக்கு நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.